நம்ம சாப்டர் 64 போலாம். ஸோ 64ல பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பையன் வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு என்ன சொல்றான், "இதெல்லாம் வந்து செல்லாது. நான் எப்படி தோத்தேன்னு ஒத்துப்பேன். இதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து அவன் பவர பத்தி எனக்கு தெரியாது. ரீமேட்ச் குடுங்க. நான் இன்னும் தோக்கல. எனக்கு வந்து அவன் சூப்பர் ஸ்பீடுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து என்னோட கார்ட வந்து கீழ வச்சுட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். உடனே வந்து நம்ம ஜின்வோ கிட்ட அவன் கேட்குறான், "இங்க பாரு நீ இன்னொரு டைம் என் கூட சண்ட போடு" அப்படின்றான். அதுக்கு நம்ம ஜின்வோ என்ன சொல்றான், நோன்ட்டான். நோன்னு சொன்னோனே அவன், "என்ன நோன்னு சொல்ற?" அப்படின்னா, "இல்ல நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கோ வந்து ஒரு டயலாக் விடுவான். எப்படின்னா, ஒரு காட் பண்ணாம அவன் வந்து எங்கேயாவது பராக் பார்த்துட்டு அடி வாங்குனானும், அது தோல்வி தோல்விதான்னு சொல்லிட்டு சொல்லுவான் கோ. அத வந்து நம்ம ஜின்வும் அப்படியே சொல்றான். "நீ வந்து உன்னோட கார்ட கீழ வச்சிருக்க. நான் எதுவும் பண்ண முடியாது. இது ஆக மொத்தத்தில இது வந்து என்னோட வின்னு தான்" அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாருமே வந்து வாவ்ன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பையன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்கே என்ன சொல்றான், "டேய் இந்த லூசரோட சேர்ந்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம்னு" சொல்லி செல்ஃபி எடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, ஆ இவன் நம்மளோட கோவும் சரி, ஜின்னாக்கும் சரி பேசிட்டு இருக்காங்க. மேம் அந்த பையன் வந்து கார்ட வச்சு கீழ விழுந்தானும், எப்படி சொல்றது? நம்ம ஜின்வோ வந்து வேற லெவல்ல அட்டாக் பண்ணான். அதுவும் இல்லாம அவன் சின்ன டைம்ல வந்து இவ்ளோ இம்ப்ரூவ்மென்ட் ஆகுறது வந்து யாராலயுமே முடியாது அப்படின்றான். உடனே நம்ம ஜின்னாவுக்கு என்ன சொல்றான்னா, நானும் அதான் நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜின்வோவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, யாரோ ஒருத்தன் வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, உடனே நம்ம வந்து கோவும் என்ன சொல்றான், ஆமா மேம். இல்லைன்னா இந்த சின்ன டைம்ல வந்து இவ்ளோ இம்ப்ரூவ்மென்ட் யாராலயும் ஆகவே முடியாது. அதே மாரி பட் யார் அவனுக்கு சொல்லிக் குடுப்பாங்க? ஏன்னா, அதுவும் இல்லாம நம்ம ஜின்னாக்கு என்ன சொன்னா, அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, ஃபோர்ஸ் கண்ட்ரோலு. ஸோ அது வந்து நார்மலான ஃபோர்ஸ் கண்ட்ரோல் இல்ல. அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது அப்டின்றான். உடனே நம்மளோட கோ என்ன சொன்னா, மேம் அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, சின்ன ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கூட எப்படி சொல்றது? பெரிய பெரிய ஆர்கனைசேஷனு, பெரிய பெரிய எப்படி சொல்றது? ஒரு பிரான்ச்சுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாரி பெருசா இருக்கிறவங்க வந்து யார் இவனுக்கு சொல்லிக் குடுக்குறா? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ அவங்க வந்து அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன் சரி, ஜின்வோவும் சரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்வோ சிரிச்சுட்டே இருக்கான். கைடன் எதுக்குடா சிரிக்கிறேன்னு, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வின் பண்ணிட்டேன் அப்டின்றான். கைடன் என்ன சொல்றான்னா, இதான்டா ஃபர்ஸ்ட் டைமு ஒண்ணும் கவலைப்படாதன்றான். உடனே நம்மளோட ஜின்வோ என்ன சொல்றான், இல்ல இருந்தாலும் நான் வின் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்றான். கைடன் உங்களுக்கு யார் இந்த மாரி ஃபைட் எல்லாம் சொல்லிக் குடுத்தா? அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கைடன் என்ன சொல்றான்னா, எனக்கெல்லாம் யாருமே சொல்லிக் குடுக்கல. நானே எல்லாமே கத்துக்கிட்டேன். எனக்கெல்லாம் நான் ஒருத்தவங்ககிட்டேருந்து இல்ல. நானே எல்லாமே நானே பண்ணி, நானே கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பெருமைய வந்து பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, நாள் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஊமினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த ஊமினுக்கு மெசேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்ஸ்கே வந்து அந்த செல்ஃபி எடுத்தான்ல, அந்த செல்ஃபி வந்து இவனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கான் ஊமினுக்கு. ஊமின் வந்து அத பார்த்து சிரிக்கிறான். உடனே டாக்டர பார்க்கறதுக்காக ஊமின் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கான். ஸோ டாக்டர் என்ன கேட்குறான்னா, "ஏய் எதுக்கு நீ சிரிக்கிற?" அப்படின்னா, ஒண்ணும் இல்ல" அப்படின்றான். "ஓ! ஃப்ரெண்டா?" அப்படின்றான். ஃப்ரெண்ட்ஸ்ன்றான். "ஓ! பூரரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். சரி அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. டைரக்ட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம். நம்ம டைரக்ட்டா வந்து சாப்டர் 65 போலாம். ஸோ ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, கைனனுக்கு வந்து கெட்ட கனவு வருது. ஸோ அப்படின்னா மனித உருவத்திலேருந்து பூனையா மாறுற மாரி ஒரு கனவு வருது. கைனன் பயந்து போய் எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிக்கும்போது பார்த்தோன்னா, நம்ம ஜின்வோ வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா அவனுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். கைனன் சொல்லிக் குடுத்தான் தானே, அந்த ட்ரிக்க வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கைனன் என்ன சொல்றான், "ஏய் ஜின்னக்களோட எனர்ஜி வந்து நான் வந்து சென்ஸ் பண்ண முடியுது. அவன் வந்துட்டு இருக்கா" அப்படின்னா, உடனே வந்து நம்ம ஜின்வோ என்ன பண்றான்னா, "சரி நான் போறேன். நான் போய் பார்க்குறேன்" அப்படின்றான். ஸோ உடனே ஜின்னக்கு வந்து கதவ தட்டுறான். நம்ம ஜின்வும் வந்து வர சொல்றான். "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு எதிர்பார்க்கிறேன்னா" சரி வான்னு சொல்லிட்டு உட்காருறாங்க. ஸோ உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன கேட்குறான். தெரியுமே. அது வந்து எல்லா அவாக்கின்ஸும் இருக்கு தானே" அப்படின்றான். உடனே வந்து நம்ம ஜின்னக்கு சொன்னோம், "எல்லா அவாக்கின்ஸுமா? அப்படியெல்லாம் இல்லையே. இந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியுமான்னா?" "எனக்கு தெரியல மேம்" அப்படின்றான். "தெரியல ஜின்னக்குன்றான்." ஸோ உடனே வந்து அவ வந்து சொல்லி தர்றா. என்னன்னா, இந்த மாரி வந்து நார்மலா இருக்கிற அவாக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் லெவல் இருக்கும். ஓகே. அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் என்னன்னா, அந்த பவர வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து 10 வருஷத்துல வந்து ஒரு பவர் லெவல் இன்கிரீஸ் பண்ணுவான் தானே! அது சில பேர் பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்திலேயே வந்து அந்த 10 வருஷத்தோட உண்டான இது வந்து கத்துப்பாங்க. ஸோ அத வந்து எப்படி கத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேர் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் கண்ட்ரோல். அது வந்து ஒரு 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 ஃபேமிலியும் ஒரு ஒரு இது ஜெனரேஷன் மூலியமா வந்துகிட்டே இருக்குதாமா. ஸோ அதனால அவன் என்ன சொல்றான்னா, எங்களோட சின்வா இந்த சின்வா அவங்க கம்பெனி இருக்கு தானே! ஸோ அந்த கம்பெனில என்ன ஆகும்னா, இவங்க எல்லார்கிட்டயுமே விண்ட் பவர் இருக்காமா. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க தாத்தா அவங்க முப்பத்தாத்தாலாம் வந்து அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு ஜெனரேஷன்ல இன்னொரு ஜெனரேஷன் சொல்லிக் குடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாரி வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, விண்ட பயங்கரமா வந்து குறிக்கும். ஸோ புரியுதா இல்லையா? ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, என்னோட ஜின்ஸ்கே,
இந்த இனக்கு, இந்த கோ இருக்கான எல்லாருமே வந்து அந்த அவங்க ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கத்துக்கிட்டு அதே மாரி எல்லாத்துக்கும்லாம் சொல்லி தர முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஆள் நல்லா இருப்பான்னா, அவனுக்கு தான் வந்து அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்றா. உடனே வந்து நம்ம ஜின்மோ என்ன நினைக்கிறான், "அட பாவி! கைனன் இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கான். எதுவுமே சொல்லலையே!" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். உடனே வந்து அவன் கொஞ்சம் ஒரு மாரி ஸ் மனசுல நினைக்கிறான். உடனே நம்ம ஜின்னுக்கு சொன்னா, "இங்க பாரு நீ வந்து நீ எப்படி கத்துக்கிட்ட? யார்கிட்ட கத்துக்கிட்டன்னு நான் கேட்க விருப்பம் இல்ல. பட் நான் உன்கிட்ட ஒண்ணு வந்து சொல்றேன். இது வந்து வெளியில யார்கிட்டயுமே சொல்லிக்காத. சொல்லிக்காத, காமிக்காத. ஏன்னா, அப்படி நீ வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து எப்படி சொல்றது? அது வந்து உன்கிட்டருந்து அந்த ஃபார்முலா வந்து புடுங்குறதுக்காக வருவாங்க. நீ வந்து பயங்கரமான பிரச்சனைகள்ல வருவ. ஸோ, அதனால வந்து உன் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து யார்கிட்டயுமே சொல்லாத. யாருக்குமே சொல்லிக் குடுக்காத, யார்கிட்டயும் காமிக்காத அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து அவ ஜின்னுக்கு வந்து ஓகே பாய் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். உடனே நம்ம ஜின்வோ வந்து கைனன் கிட்ட போய் பொத்துன்னு போய் கட்டி பிடிக்கிறான். "ஏன்டா கட்டி பிடிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சார் நீங்க இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்கல்ல" அப்படின்றான். கைனன் வந்து கேட்குறான், "ஆமா எனக்கு பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து எனக்கு கீழ வேலை பார்க்கணும்னு நெனைப்பான். நெறைய பேர் என்ன வந்து என்கிட்ட வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் கத்துக்கணும்னு நெனைப்பான். ஆனா நான் அவங்களுக்கு யாருக்குமே சொல்லி தரல" அப்படின்னா, "அப்ப எதுக்கு எனக்கு மட்டும் சொல்லிக் குடுத்தீங்கன்றான்." ஏன்னா, அது என்னோட சாய்ஸ். எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு தோணுச்சு. நான் சொல்லிக் குடுத்துட்டேன் அப்டின்னா, உடனே நம்மள வந்து கட்டி புடிச்சுட்டே இருக்கான். "டேய் டேய் டேய் இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. நீ வந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்ட அதான் சொல்லிக் குடுத்துட்டேன்" அப்டின்றான். அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சுச்சு. நம்ம இப்ப எலக்ட்ரிக் சாப்டர் 66 பார்க்க போறோம். 66ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஊவின் இருக்கான்ல. ஸோ ஊவின் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட்ல வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ட்ரெயின் பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வா! ஊன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அத பார்த்துட்டு வந்து நம்மளோட ட்ரெய்னிங் முடிஞ்சோனக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூபின் இருக்கானா, சூபின் ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. சூபின் என்ன சொல்றான், "வா எல்லாம் ஒட்டுக்கா போய் சாப்பிடலாம்" அப்படின்றான். அதுக்கு வந்து நம்ம ஊவின் என்ன சொல்றான்னா, "இல்ல நான் போய் உங்க கூட சாப்பிட வரல. எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும்னா" அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து, கிளாஸஸ் டிஸ்பர்ஸ்ன்னு சொல்லி டீச்சர் சொல்றான். அப்புறம் வந்து நம்ம ஊவின் உள்ள வரான். "ஏன்டா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்ப வர?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான் டீச்சர. அதுக்கப்புறம் அவன் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊவின் வந்து அவன் பிளேஸ்ல உட்காருறான். உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜின்வோ எப்பயும் போல வந்து அ இது நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, வெளியில போலாம். வெளியில போயிட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்ஸ்கேவும் வந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, "ஏன் எங்க கூடலாம் வந்து நீ சாப்பிட மாட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, "உங்க கூடலாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன். நான் வந்து அவன் கூடயே போய் சாப்பிடுறேன்" அப்படின்னு அவனும் சொல்றான். அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் வந்து ஒரு ஒரு கடைக்கா போயிட்டு இது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, இது வாங்கிட்டு, அப்ப ஹாட் டாக்ஸ் போட்டுட்டுருப்பாங்க. அத பார்த்துட்டு, நாக்கு வலிச்சுட்டு, அப்படியே நல்லா சாப்பிட நெறைய வாங்கிட்டு வராங்க. ஸோ வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட சூபின பார்க்கலாம். சூமி கேட்குறான், "ஏன்டா என்னைய வந்து ஃபிளாங்க் பண்ணிட்டு தான் இவன்கிட்ட போனியா?" அப்படின்னா, ஃபிளாங்க்னா என்ன மீனிங்னா, எப்படி சொல்றது? ஒருத்தன வந்து என்ன சொல்றது? வர விருப்பமே இருக்காது. ஸோ அதனால வந்து ஒரு பொய்யான ரீசன் சொல்லிட்டு, "ஏய் நான் வரலடா." இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னைய வந்து ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்கன்னு வையி, உனக்கு அங்க வர இஷ்டம் இருக்காது. ஸோ அதனால வேற ஏதாவது ரீசன் சொல்லிட்டு போறேன்னா, அந்த மாரி மீனிங்கு. ஸோ அந்த மாரி என்னைய ஃபிளாங்க் பண்ணிட்டு தான் இவன் கூட சுத்திட்டு இருக்கியான்றான். அதுக்கு வந்து நம்மளோட மூவின் என்ன சொல்றான், "இல்ல நான் முன்னாடியே இவன் கூட பிளான் பண்ணிட்டேன்றான்." ஸோ உடனே ஜின்வும் சொல்றான், "ஆமா நாங்க டெய்லியும் இந்த மாரி வந்து நைட் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா எங்க வீட்ல தூங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். எப்பயுமே இதுதான் நாங்க பண்ண போறோம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நாளைக்கு வந்து அகாடமிக்கு போறாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்றான். ஸோ உடனே வந்து நம்ம ஜின்வு என்ன சொல்றான், "நீ ஏன் எங்க கூட வந்து சாப்பிடக்கூடாது? வந்து எங்க வீட்ல இருக்கக்கூடாதுன்னு" கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டைரக்ட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம். டைரக்ட்டா சாப்டர் 67 போலாம். ஸோ 67 போனோனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கோர் தான. ஸோ அவன் வந்து அந்த 2 குட்டி 2 அந்த உதவாக்கற பசங்க இருக்காங்கல்ல, சின்மால்லேருந்து அவங்க புது பசங்கள வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அந்த 2 பையனும் சரி, அந்த பொண்ணும் சரி பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்றான், "நம்ப எதுக்கு போய் ஜின்வோவ போய் வீட்டுக்கு போய் நம்ம கூட்டிட்டு வரணுமா? ஏன் அவன் வர முடியாதா?" அப்படின்றான். "அட கிறுக்கு நீ ஏன் ஓசில தான் வர?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். ஸோ அந்த மாரி அவன் டயலாக் விட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜின்வோ வீட்டுக்கு போய் கார நிப்பாட்டுறாங்க. ஸோ கார்ல வேனு. ஸோ அந்த வேன் நிப்பாட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஜின்வோ வீட்லருந்து எல்லாருமே வராங்க. ஊவின் வரான், ஷூவின் வரான், ஜின்ஸ்கே வரான், அப்புறம் ஜின்வோ கடைசியா வரான். அத பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆயிட்டு, "என்னடா இது? எப்படி இவங்கலாம் இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க? அதுவும் இல்ல சூபின் இல்லையா? அவன் வந்து யூனியனோட லீடரோட கிராண்ட் டாட்டர் ஆச்சே. அவன் எதுக்கு அவன் வீட்ல தங்கிட்டு இருக்கான்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பதறிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்களா? இல்ல தெரியாதா? இல்ல என்னது? நம்மளுக்கே ஒரு டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாரி தான் இவங்க பார்க்கும்போதே டென்ஷன் தான் ஆகுது. ஒரு ஒரு டைம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போதெல்லாம் அப்படியே வயித்திலே குத்தலாம் போல தான் இருக்குது. ஸோ இவங்க அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, கார்ல ஏறிட்டு அப்புறம் போயிட்டே இருக்காங்க. ஸோ அது போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து
எல்லாம் செம்ம டயர்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப வந்து நம்ம என்ன சொல்றான், அகாடமிக்கு நம்ம போணும் அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க போட்ல போறாங்க. ஸோ போட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா 5 பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. யாரு நம்ம ஜின்ஸ்கே இவங்க 4 பேர் எப்படியும் டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஆ எனக்கு என்னடா இது நான் வந்து இந்த பூனை உடம்புக்கு இல்லாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான்லாம் தூங்காம எத்தன நாள் வேணாலும் முழிச்சுட்டு இருப்பேன். இப்ப இந்த பூனை உடம்புல நான் மாறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தா எனக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்குது. என்ன இரவுன்னே தெரியல அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்காட்ட போனாங்க. ஏன் கைடன் வரான்ட்டு. ஸோ அவள பார்த்தா நம்ம ஜின்வோ வந்து கைடன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். "நீ வா என் கூட" அப்படின்னா, "நீ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என் கூட வந்துடு. நீங்க வந்தா தான் இதே உங்க ட்ரெய்னிங் மெத்தட் நான் தப்பா பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னா?" கைடன் வந்து, "சரி நான் வரேன். நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீன்னா என்ன பண்றதுன்னு?" சொல்லிட்டு அவனும் வரேன்னான். ஸோ கைடன் வந்து நம்ம ஜின்வோ வந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன் வந்து இன்னொரு பூனைக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். "இங்க பார்றா தம்பி, யாராச்சு திருடன் அந்த மாரி அவாக்கிங் ஒன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா, நீ என்ன பண்றன்னா, நார்மலான இருக்கிற பூனைய வந்து பார்த்துட்டு பத்திரமான சேஃபான பிளேஸ்ல அவங்கள விட்டுடு. அதுக்கப்புறம் யாரையுமே அட்டாக் பண்ணாத. ஏன்னா, அவாக்கிங்ல வந்து நெறைய பவர்ஃபுல்லா வந்து நீ அட்டாக் பண்ணா நீ சாக கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்து இருன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து அந்த கருப்பு பூனைக்கு சொல்றான். ஸோ அந்த கருப்பு பூனை என்ன பண்ணும்னா, அப்படியே அழகா வந்து பட்டக்ஸ்ல தட்டிட்டு போகுது. பூனை லாங்குவேஜ்ல பேசுது அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன் அப்பாடான்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்றான்னா, "ஏய் எல்லாரும் எந்திரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு, நம்ம அகாடமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ அகாடமி பார்க்கும்போது ஒரு தூரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஐலாண்டாட்டம் இருக்குது. அந்த ஐலாண்ட்ல தான் அகாடமி இருக்கும் போல. ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா சோலோ லெவலிங்ல வந்து ஒரு ஐலாண்ட் காமிப்பாங்க. ஸோ அதே பேனல் லைட்டா அப்படி காமிக்கிறாங்க. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்.